ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால் ஒரு வார்த்தை எந்த காலத்தில் வருதுன்றதை நம்ம சொல்ல போகிறோம். நான் அதை பற்றி முழுசாக மறந்துட்டேன். இந்த இடத்துல உங்களுக்கு மறந்துட்டேன், அதுக்கு உங்களுக்கு ஃபர்காட் வருமா, ஃபர்கெட் வருமா, வில் ஃபர்கெட்ன்றது வருமா, அதை நீங்களே சொல்லுங்கள். அடுத்த வேர்டுக்கு போவோம். நான் அதை முதல்ல பார்த்தேன்றது முடிஞ்சதா இல்லை நடக்க போகிறதா நடக்கிறதா? பார்த்தேன்றது முடிஞ்சது, சரிங்களா? பார்த்தேன்றது செயல் முடிஞ்சதை குறிக்குது. பார்க்குறேன்றது போது உங்களுக்கு தற்போதை குறிக்குது. பார்ப்பேன்றது உங்களுக்கு அப்புறம் நடக்கிறத குறிக்குது. ஸோ தமிழ்லேயே பார்த்திங்கன்னா 3 இருக்குது. ஸோ அந்த 3த்துக்கான ஆங்கில வார்த்தையை ஃபஸ்ட்டு பார்த்துடுவோம். சானா பார்த்தேன், சீனா பார், கட்டளை இதை பாரு அதை பாருன்னு சொல்லும்போது சீன்ற வேர்டு வரும். அதுக்கே பார்க்குறேன் அப்படின்ற அர்த்தமும் இருக்குது, சரிங்களா? அது தற்போது நடக்கிறத சொல்கிறது சீன்றதை பயன்படுத்துவோம். வில் சி பார்ப்பேன், இது உங்களுக்கு அப்புறம் நடக்கிறத சொல்கிறதுக்கு உங்களுக்கு வில் சின்ற வேர்டு வரும். ஸோ இப்போ இதில் பார்த்தேன், இது என்ன செயல் முடிஞ்சிருச்சு, அதுக்கு என்ன வேர்டு என்னது? சா, சரிங்களா? முடிஞ்சதை குறிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்த வேர்டு பார்த்திங்கன்னா சான்றது வரும், சரிங்களா? ஐ சா இட் ஃபர்ஸ்ட், ஐ சா இட் ஃபர்ஸ்ட். ஐனா நான், சானா பார்த்தேன், இட்னா அதை, ஃபர்ஸ்ட்னா முதலில். ஐ சா இட் ஃபர்ஸ்ட். அடுத்த வேர்டுக்கு போவோம். அதை என்கிட்ட எடுத்துகிட்டு வா, அதை என்னிடம் கொண்டு வா. இதுக்கு பார்த்திங்கன்னா பிராட்ன்றது வருமா, பிரிங்குன்றது வருமா, வில் பிரிங்குன்றது வருமா? ஸோ நம்மளுக்கு தேவையான வார்த்தை பார்த்திங்கன்னா கொண்டு வா. கொண்டு வாக்கு உங்களுக்கு என்ன வருது? பிரிங்குன்றது தான் வருது. ஸோ பிராட்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு அர்த்தம் தருது. பிரிங்னா கொண்டு வா, கொண்டு வருகிறேன் அப்படின்னு அர்த்தம் தருது. வில் பிரிங்னா கொண்டு வருவேன் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. பிரிங் இட் டு மீ, அதை என்னிடம் கொண்டு வா. பிரிங்னா கொண்டு வா, இட்னா அதை, டு மீனா என்னிடம். பிரிங் இட் டு மீ. நான் இந்த வாட்சை வாங்குவேன். இப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாங்குவேன் அப்படின்னும்போது ஒன்று எதை குறிக்குது பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை தான் குறிக்கும். அப்புறமேட்டு வாங்குவேன் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. பாட்னா வாங்க, வாங்கினேன் அப்படின்னு அர்த்தம் தருது. பைனா வாங்கு, வாங்குறேன் அப்படின்ற அர்த்தம் தருது. ஸோ வில் பை தான் உங்களுக்கு வாங்குவேன் அப்படின்ற அர்த்தத்தில் வருது. அப்போது எந்த வேர்டு உங்களுக்கு இந்த வாக்கியத்தில் வரும் பார்த்தீங்கன்னா வில் பை அப்படின்ற வேர்டு தான் உங்களுக்கு வரும். ஐ வில் பை திஸ் வாட்ச், ஐ வில் பை திஸ் வாட்ச். ஐனா நான், வில் பைனா வாங்குவேன், திஸ் வாட்ச்னா இந்த கை கடிகாரத்தை. ஐ வில் பை திஸ் வாட்ச். உனக்கு பிடிச்சவனை தேர்ந்தெடு, உனக்கு பிடிச்சது நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தேர்ந்தெடுக்க என்ன வரும்ன்றதை பார்க்கலாம். சோஸ்னா தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு அர்த்தம் தருது. சூஸ்னா தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. அடுத்து பாருங்கள், வில் சூஸ் நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்ற அர்த்தம் தருது. இப்போ நம்ம தேர்ந்தெடு, இப்போ நடக்கிறத நம்ம பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ என்ன வரும்? சூஸ்ன்ற வேர்டு தான் வரும். உனக்கு பிடிச்சவங்க தேர்ந்தெடுக்க உங்களுக்கு சூஸ்ன்ற வேர்டு உங்களுக்கு வருது. சூஸ் த ஒன் யூ லைக், சூஸ்னா தேர்ந்தெடு. ஒன் யூ லைக்னா உனக்கு பிடிச்சது. ஒன்னா ஒன்று அப்படின்னு அர்த்தம் தருது. லைக்னா பிடிச்சது அப்படின்ற அர்த்தம் தருது. சூஸ் த ஒன் யூ லைக். நான் என் வேலையை செஞ்சேன் அப்படின்னும்போது என்ன அர்த்தம்? அது செயல் முடிஞ்சிடுச்சு, சரிங்களா? ஸோ அதுக்கு டிட் வருமா, டூ வருமா, வில் டூ வருமானதை பார்க்க போகிறோம். டிட்னா அந்த செயல் முடிஞ்சதுக்கு குறிக்கும், செய்தேன் அப்படின்னு அர்த்தம் தருது. டூனா செய்ய, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோன்னா இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த இடத்துல உங்களுக்கு டூன்ற வேர்டு வரும். செய்கிறேன் அப்படின்னும்போது உங்களுக்கு டூன்றது வேர்டு வரும். வில் டூன்னு செய்வேன், எதிர்காலத்தில் செய்கிறதுக்கு வில் டூன்ற வேர்டு வரும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு செய்தேன், செஞ்சேன் அப்படின்னு சொல்கிற போது உங்களுக்கு இங்கே என்ன வேர்டை பயன்படுத்தினா டிட்ன்ற வேர்டு தான் நீங்கள் பயன்படுத்தணும். ஐ டிட் மை ஜாப், ஐ டிட் மை ஜாப். ஐனா நான், டிட்னா செய்தேன், மைனா என்னுடைய, ஜாப்னா வேலையை. ஐ டிட் மை ஜாப். அவன்கிட்ட அவகிட்ட ஒரு புக்கை கொடுத்தான். கொடுத்தான்னும்போது என்ன அர்த்தம்? செயல் முடிஞ்சிருச்சு, கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குறான் அப்படின்னும்போது இப்போ நடக்குது அப்படின்னு அர்த்தம். தற்போது அப்படின்ற அர்த்தம் தருது. தற்போது நடக்கிற மாதிரி அது அர்த்தம் தருது. கொடுப்பான்னும்போது என்ன அர்த்தம் தருது? அது எதிர்காலத்தை குறிக்குது, சரிங்களா? இதே மாதிரி தான் ஆங்கிலத்துலேயும் 3 டைப்பில் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா கேவ், கொடுத்தான் அப்படின்னு அர்த்தம் தருது. இன்னொன்று பார்த்திங்கன்னா கிவ், கொடு. அதே அவன், அவள், அது வரும்போது உங்களுக்கு கிவ்ஸ்ன்ற வேர்டு வரும். அதே மற்றது எல்லாத்துக்கும் உங்களுக்கு கிவ்ன்றது தான் வரும். வில் கிவ்னா கொடுப்பான் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும். ஸோ நம்ம கொடுத்தான், ஸோ செயல் முடிஞ்சிருச்சு. ஸோ அங்கே உங்களுக்கு என்ன வரும்? கேவ் அப்படின்ற வேர்டு வரும்.
he gave her a book. He gave her a book. He-னா வந்து அவன், gave-னா வந்து என்ன அர்த்தம்? கொடுத்தான். செயல் முடிஞ்சதுக்கு வரும். her-னா அவளுக்கு, book-னா வந்து புத்தகம். He gave her a book. நாங்கள் அந்த சாவி வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எதில் வரும்? முடிஞ்ச செயலா இல்லை வந்து நடக்க போகிற செயலா, இது நடக்கிற செயலா? கண்டுபிடிச்சோம் போது உங்களுக்கு தெரியும், அது வந்து முடிஞ்சு போன செயல். அதே கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நடக்கிறது, தற்போது. கண்டுபிடிப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிர்காலத்தில் நடக்கும். ஸோ வந்து கண்டுபிடிச்சோம் போது அது வந்து செயல் முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுக்கு என்ன வரும்னு பார்ப்போம். ஃபவுண்ட் வந்து கண்டுபிடித்தோம், ஃபைன் வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் தருது. வில் ஃபைன் வந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னு அர்த்தம் தருது. இப்போ கண்டுபிடித்தோம், அதுக்கு உங்களுக்கு என்ன வரும்? ஃபவுண்டுன்ற வேர்டு தான் வந்து உங்களுக்கு வரும். we found his keys. we found his keys. வீணா வந்து நாங்கள், ஃபவுண்ட் வந்து கண்டுபிடிச்சோம், ஹிஸ்னா அவனுடைய, கீஸ்னா வந்து சாவிகள். we found his keys. அடுத்து பாருங்க, எனக்கு ஒரு சத்தம் கேட்டுடுச்சு, எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. சரிங்களா? இதுவே அடுத்து கேட்டுச்சுன்னும் போது இது வந்து செயல் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நடக்குதுன்னும் போது கேட்குது அப்படின்னு சொல்லுவோம். அதுவே வந்து அப்புறம் நடக்க போதுன்னா என்ன சொல்லுவோம்? கேட்கும் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ தமிழ்லேயே பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் ஆங்கிலத்துலேயும். ஸோ அதுக்கு எது பொருந்ததுன்றதை பார்க்கலாம். ஹியர்டுனா வந்து கேட்டுச்சு, கேட்டது அப்படின்னு அர்த்தம் தருது. ஹியர்னா வந்து கேட்கிறது அப்படின்னு அர்த்தம் தருது. வில் ஹியர்னா வந்து கேட்கும் அப்படின்ற அர்த்தத்தில் உங்களுக்கு வருது. இப்போ இங்கே உங்களுக்கு கேட்டுச்சு, அதுக்கு உங்களுக்கு என்ன வேர்டு வரும்? உங்களுக்கே தெரியும், ஹியர்டுன்ற வேர்டு தான் உங்களுக்கு வந்து வரும். ஐ ஹியர்ட் எ நாய்ஸ். எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஐனா நான், ஹியர்ட்னா வந்து கேட்டுச்சு, கேட்டது. நாய்ஸ்னா வந்து சத்தம். ஐ ஹியர்ட் எ நாய்ஸ். நான் வந்து டீ போடுவேன், நான் தேநீர் வந்து தயாரிப்பேன். ஸோ போடுவேன், தயாரிப்பேன் அப்படின்னும்போது எதை குறிக்குது? எதிர்காலத்தை வந்து குறிக்குது. சரிங்களா? போட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? தயாரிச்சிட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? செயல் முடிஞ்சிச்சு. தயாரிக்கிறேன், போடுறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ தான் நடந்துட்டுருக்கு, தற்போது அப்படின்ற அர்த்தம் தருது. இது போடுவேன், தயாரிப்பேன் நம்மளுது உங்களுக்கு எதிர்காலத்தை குறிக்குது. ஸோ இந்த 3 டைப்பில் இருக்க ஆங்கில வார்த்தையும் பார்த்துருவோம். மேட்னா வந்து தயாரித்தேன், மேக்னா வந்து தயாரிக்கிறேன். ஸோ கட்டளை இடும்போது உங்களுக்கு மேக்குன்ற வேர்டு வந்து தயாரி, இதை பண்ணு அதை பண்ணுன்னும்போது உங்களுக்கு மேக்குன்ற வேர்டு வந்து வரும். வில் மேக்னா வந்து தயாரிப்பேன். ஸோ வந்து தயாரிப்பேன், அதுக்கு உங்களுக்கு என்ன வரும்? வில் மேக்குன்ற வேர்டு வந்து வரும். ஐ வில் மேக் டீ. ஐ வில் மேக் டீ. ஐனா வந்து நான், வில் மேக்னா வந்து தயாரிப்பேன், டீனா வந்து தேநீர். ஐ வில் மேக் டீ. அடுத்த வேர்டு பாருங்கள். நாங்கள் போன வருஷம் சந்தித்தோம், போன வருஷம் சந்தித்தோம். அப்போ என்ன அர்த்தம்? செயல் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ தற்போது என்ன வரும் உங்களுக்கு? சந்திக்கிறோம் அப்படின்றது வரும். அதுவே எதிர்காலத்தை குறிக்கிறீங்கன்னா என்ன வரும்? சந்திப்போம் அப்படின்ற வேர்டு வரும். ஸோ 3 டைப்ஸில் இருக்குது. அந்த 3 டைப்ஸ் ஆங்கில வார்த்தையை பார்த்துருவோம். மெட்னா வந்து சந்தித்தோம், மீட்னா வந்து சந்திக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் தருது. அதே சந்திக்கிறான்னும் போது ஒன்றும் இல்லை, அதோட எஸ் சேர்த்துக்கணும், மீட்ஸ்ன்ற வேர்டு வந்து உங்களுக்கு வரும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வில் மீட்னா வந்து சந்திப்போம், வில் மீட்னா வந்து சந்திப்போம். ஸோ இங்கே வந்து சந்தித்தோம், அதுக்கு உங்களுக்கு என்ன வேர்டு வரும்? மெட்ன்ற வேர்டு வந்து வரும். we met last year. வீணா வந்து நாங்கள், மெட்னா வந்து சந்தித்தோம், லாஸ்ட் இயர்னா போன வருடம். we met last year. அவர்கள் வந்து அப்புறம் பணம் வந்து கட்டுவாங்க, ஸோ இது வந்து எதை குறிக்குது? கட்டுவாங்கன்னும் போது எதிர்காலத்தை குறிக்குது. கட்டினாங்கன்றது கடந்த காலம், கட்டுறாங்கன்னும் போது தற்போது. சரிங்களா? ஸோ கட்டுவாங்க, இது வந்து எதிர்காலம். ஸோ அதுக்குரிய 3 வேர்ட்ஸ் ஆங்கில வார்த்தைகளை பார்த்துருவோம். பெய்ட்னா வந்து செலுத்தினார்கள், பேனா வந்து செலுத்துகிறார்கள் அப்படின்னு இருந்தது. இதுவே வந்து அவன் அவள், அதுக்கு வந்து எஸ் சேர்ந்து வரும், பேஸ்ன்றது வரும். செலுத்துகிறான் அப்படின்றதுக்கு வரும்போது உங்களுக்கு எஸ்ன்ற வேர்டு வந்து சேர்த்து வரும். வில் பேனா வந்து செலுத்துவார்கள். ஸோ பணம் கட்டுவாங்க, பணம் செலுத்துவாங்க, அதுக்கு உங்களுக்கு என்ன வேர்டு வரும்? வில் பேன்ற வேர்டு வந்து வரும். they will pay later. தேனா அவர்கள், வில் பேனா வந்து செலுத்துவாங்க, லேட்டர்னா பின்னர். they will pay later. அவன் வந்து வெளியே வந்து ஓடினான். ஸோ ஓடினான்னா என்ன அர்த்தம்? வந்து முடிஞ்சிடுச்சு இது. ஸோ ஓடுறான்னா என்ன அர்த்தம்? தற்போது. ஓடுவான்னும்போது எதிர்காலம். ஸோ அதுக்கான 3 வார்த்தை இருக்குங்களா, அதுக்கான ஆங்கில வார்த்தையை பார்த்துருவோமா? ரன்னா வந்து ஓடினான், ரன்னா வந்து ஓடு, ரன்ஸ் இது வந்து அவன் வரும்போது உங்களுக்கு என்ன வரும்? எஸ் சேர்ந்து வரும், ரன்ஸ், ஓடுகிறான் அப்படின்றது வரும். வில் ரன்னா வந்து ஓடுவான். சரிங்களா? ஸோ இதுக்கான வாக்கியத்தை பார்த்துருவோம். he ran outside. அவன் வெளியே ஓடினான். he ran outside. திரும்ப சொல்லு, இது வந்து ஒரு திரும்ப சொல்லு அப்படின்னு சொல்லும் போது கட்டளை இடுறோம். சரிங்களா? அதுக்கு உங்களுக்கு என்ன வரும்?
செய்ட்னா வந்து சொன்னேன். சேனா என்ன அர்த்தம்? சொல்லு. சேனா வந்து சொல்லு, சொல்கிறேன். அந்த வேர்டு தான் நம்ம பயன்படுத்தணும். அதே சொல்கிறான் அப்படின்பொழுது எஸ் சேர்ந்து வரும். சேஸ்ன்ற வேர்டு வந்து வரும். வில் சேனா வந்து சொல்லுவேன் அப்படின்ற அர்த்தம். திரும்ப சொல்லு, அதுக்கு வந்து உங்களுக்கு என்ன வரும்னு பார்ப்போமா? சே இட் அகெயின், அதை திரும்ப சொல். சேனா வந்து சொல் அப்படின்னு, இட்னா வந்து அதை, அகெயின்னா மீண்டும். சே இட் அகெயின். அவர் வந்து சத்தமாக பேசினாரு. ஸோ பேசினாரு அப்படின்னும்போது அது செயல் வந்து முடிஞ்சிருச்சு. பேசுகிறாரு அப்படின்னும்போது உங்களுக்கு இப்போ நடக்குது. பேசுவாருன்னும்போது அப்புறம் நடக்கிறது. சரிங்களா? ஸோ வந்து இந்த மூணுத்துக்கான ஆங்கில வார்த்தையை பார்த்துருவோம். ஸ்போக்கனை வந்து பேசினாரு. ஸ்பீக் பேசு, அது அவர் அவன் வரும்பொழுது உங்களுக்கு என்ன வரும்? எஸ் வந்துடும். ஸ்பீக்ஸ் பேசுகிறார், பேசுகிறாரு அப்படின்றது வருது. அடுத்து பாருங்கள், வில் ஸ்பீக்னா வந்து பேசுவார். ஸோ இந்த இடத்துல பேசினாரு, அதுக்கு உங்களுக்கு என்ன வேர்டு? ஸ்போக்குன்ற வேர்டு தான் உங்களுக்கு வரும். ஹீ ஸ்போக் வெரி லவுட்லி, அவர் வந்து சத்தமாக பேசினார். ஹீனா வந்து அவர், ஸ்போக்னா வந்து பேசினார். வெரி லவுட்லி சத்தமாக. ஹீ ஸ்போக் வெரி லவுட்லி. உன் கொடையை வந்து எடுத்துகிட்டு போ, உன் கொடையை வந்து எடுத்துக்கோ, அதுக்கு வந்து உங்களுக்கு என்ன வேர்டு வருதுன்றதை பார்ப்போம். இது வந்து ஒரு கட்டளை இடுறாங்க. ஸோ அதுக்கு என்ன வருதுன்றதை பார்ப்போம். டுக்னா வந்து எடுத்து சென்றேன். டேக்னா வந்து எடுத்து செல், எடுத்து செல்கிறேன் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? டேக்குன்றதா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வரும். வில் டேக்னா வந்து எடுத்து செல்வேன் அப்படின்றது வரும். சரிங்களா? இதுக்கான வாக்கியத்தை பார்த்துருவோம். டேக் யுவர் அம்ப்ரல்லா, டேக் யுவர் அம்ப்ரல்லா, உன்னுடைய கொடையை எடுத்துக்கொள், எடுத்து செல் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. அவங்க வந்து அதை புரிஞ்சுப்பாங்க. ஸோ புரிஞ்சுப்பாங்கன்றது உங்களுக்கு அப்புறம் நடக்கிறத சொல்லுது. சரிங்களா? புரிஞ்சுக்கிட்டாங்க, இது வந்து நடந்து முடிஞ்சது சொல்லுது. புரிஞ்சுக்கிறாங்க, அதுக்கு வந்து உங்களுக்கு எது வருது? தற்போது நடக்கிறதா சொல்கிறது. சரிங்களா? ஸோ இந்த மூணுத்துக்கான ஆங்கில வார்த்தையை பார்ப்போமா? அண்டர்ஸ்டுட்னா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, புரிந்து கொண்டார்கள். அண்டர்ஸ்டாண்ட்னா வந்து புரிந்துகொள், புரிந்து கொள்கிறேன் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. வில் அண்டர்ஸ்டாண்ட்னா வந்து புரிந்து கொள்வார்கள். ஸோ இப்போ புரிஞ்சுப்பாங்க, அதுக்கு உங்களுக்கு என்ன வரும்? வில் அண்டர்ஸ்டாண்ட்ன்ற வேர்டு வந்து உங்களுக்கு வரும். தே வில் அண்டர்ஸ்டாண்ட் தட், அவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். தேனா வந்து அவர்கள், வில் அண்டர்ஸ்டாண்ட்னா புரிஞ்சுப்பாங்க, தட்னா வந்து அதை. தே வில் அண்டர்ஸ்டாண்ட் தட். அடுத்து பாருங்கள், அவன் வந்து ஒவ்வொரு வாட்டியும் வெற்றி பெறான், வின் பண்ணுறான். சரிங்களா? வின் பண்ணுறான், அது வந்து எப்போவுமே நடக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து எதை குறிக்குது? தற்போது அப்படின்றத வந்து குறிக்குது. வின் வின் வெற்றி பெற்றான், அது உங்களுக்கு வின் பண்ணிட்டான், அது வந்து உங்களுக்கு எதில் வரும்? கடந்தத்தில், முடிஞ்சதில் வரும். வெற்றி பெறுவான், அதுக்கு வந்து உங்களுக்கு எதில் வரும்? எதிர்காலத்தில் வரும், அப்புறம் நடக்கிறதுல வரும். ஸோ அதுக்கான வார்த்தைகளை பார்த்துருவோம். ஒன்னை வந்து வெற்றி பெற்றான், வின்னை வந்து வெற்றி பெறு, இது வந்து அவன் வரும்போது உங்களுக்கு வின்ஸ், வெற்றி பெறுகிறான், எஸ் சேர்ந்து வரும். சரிங்களா? வெற்றி பெறுகிறான். வில் வின்னை வந்து வெற்றி பெறுவான். ஸோ வெற்றி பெறுகிறான், அதுக்கு உங்களுக்கு என்ன வரும்? வின்ஸ்ன்ற வேர்டு வந்து உங்களுக்கு வரும். அதுக்கான வாக்கியத்தை பார்த்துருவோம். ஹீ வின்ஸ் எவ்ரி டைம், ஹீ வின்ஸ் எவ்ரி டைம். ஹீனா அவன், வின்ஸ்னா வந்து வெற்றி பெறுகிறான், எவ்ரி டைம்னா ஒவ்வொரு முறையும். ஹீ வின்ஸ் எவ்ரி டைம். நான் வந்து பஸ்ஸில் வந்தேன். ஸோ வந்தேன் அப்படின்னும்போது உங்களுக்கு செயல் முடிஞ்சிருச்சா, இல்லை நடக்க போதா? செயல் வந்து முடிஞ்சிடுச்சு. பஸ்ஸில் வரேன், அது உங்களுக்கு இதில் வருது? தற்போது நடக்கிறதுல வருது. வருவேன், அது உங்களுக்கு அதில் வரும்? எதிர்காலம், அப்புறம் நடக்கிறதுல வரும். சரிங்களா? வந்தேன், இது வந்து செயல் முடிஞ்சதில் வருது. ஸோ அந்த மூணு வார்த்தையும் ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம். கேம்னா வந்து வந்தேன், வந்தேன். கம்னா வந்து கட்டளை இடும்போது வரும். வருகிறேன். அடுத்து பாருங்கள், வில் கம்னா வந்து வருவேன். சரிங்களா? நான் பேருந்தில் வந்தேன், அந்த வந்தேனுக்கு உங்களுக்கு என்ன வரும்? கேம், வந்தேன், அந்த வேர்டு வந்து வரும். சரிங்களா? ஐ கேம் பை பஸ், ஐ கேம் பை பஸ். ஐனா நான், கேம்னா வந்தேன், பை பஸ்னா வந்து பேருந்து மூலமாக. ஐ கேம் பை பஸ். அவர் வந்து சோஃபாவில் உக்காந்தாரு. ஸோ உக்காந்தாருன்னும்போது அது வந்து செயல் முடிஞ்சிச்சா, நடக்க போதா? செயல் முடிஞ்சிடுச்சு. சரிங்களா? முடிஞ்சது. இப்போ உட்கார்றாரு அதும்போது தற்போது. சரிங்களா? உட்காருவார், அது வந்து எதிர்காலம். ஸோ அதுக்கான மூணு வார்த்தைக்கான ஆங்கில வார்த்தையை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சாட்னா வந்து உட்காஞ்சாரு. சிட்னா வந்து உட்கார் அப்படின்னு அர்த்தம் தரும். அது வந்து அவர் வரும்போது உங்களுக்கு சிட்ஸ், அதுக்கு எது வரும்? உங்களுக்கு உட்காருகிறார் அப்படின்ற அர்த்தத்தில் வரும். வில் சிட்னா வந்து உங்களுக்கு என்ன வரும்? உட்காருவார் அப்படின்ற அர்த்தத்தில் வரும். இப்போ உட்காந்தாரு, அதுக்கு உங்களுக்கு என்ன வரும்? சாட்டுன்ற வேர்டு தான் உங்களுக்கு வரும். ஹீ சேட் ஆன் த சோஃபா, ஹீ சேட் ஆன் த சோஃபா. ஹீனா வந்து அவர், சேட்னா வந்து உட்காஞ்சாரு. ஹீ சேட் ஆன் த சோஃபா. அவன் அவனுடைய வீட்டை கட்டுவான். ஸோ கட்டுவான்றது நடந்து முடிஞ்சதை குறிக்குதா, தற்போதைய குறிக்குதா, இல்லை அப்புறம் நடக்க போகிறதா குறிக்குதா? அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கவனிக்கணும். பெல்ட்டு, பெல்டு, வில் பில்டு. ஸோ எந்த வார்த்தை வரும்ன்றதை நீங்களே சொல்லுங்கள்.
மீண்டும் உங்களை ஒரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.